வட்டிக்கு பணம் கேட்ட பெண்ணிடம் பணம் தருவதாக கூறிய ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் வீட்டில் தனியாக இருந்தபோது பாலியல் தொல்லை கொடுத்த வீடியோ வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது. விசாரணையில் பல அதிர்ச்சி சம்பவங்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. தஞ்சை நாஞ்சிக்கோட்டை பர்வீன் திரையரங்கு பகுதி அருகே வசித்து வருபவர்தான் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஆரோக்கியசாமி. 70 வயதாகும் இவர் பணி ஓய்வு பெற்ற பிறகு வட்டிக்கு பணம் கொடுக்கும் வேலையை செய்து வருகிறார். இந்த நிலையில் ஆரோக்கியசாமிக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பெண் ஒருவர் தனது குடும்ப கஷ்டம் காரணமாக 15,000 ரூபாய் வட்டிக்கு தரும்படி கேட்டுள்ளார். அதற்கு பணம் தருகிறேன், ஆனால் தனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்ட ஆரோக்கியசாமி தன்னோடு உல்லாசமாக இருந்தால் போதும், கொடுக்கும் பணத்தை திரும்ப தர வேண்டாம் என்று கூறியதாக தெரிகிறது. இதனை கேட்டு அதிர்ந்த அந்த பெண், வட்டிக்கு தானே பணம் கேட்டேன், அதுக்காக நீங்க இப்படி அசிங்கமா பேசலாமா என்று சொல்லி தொலைபேசி இணைப்பை துண்டித்துள்ளார். இருந்த போதும் மீண்டும் போன் செய்த ஆரோக்கியசாமி, நானே உன் வீட்டிற்கு வருகிறேன் என்று கூறியுள்ளார். இதனால் சுதாரித்துக் கொண்ட அந்த பெண்ணும் எதுவும் நடக்கலாம் என்று நினைத்து செல்போனில் வீடியோ ரெக்கார்டை ஆன் செய்து மறைத்து வைத்துள்ளார். வீட்டிற்கு வந்த ஆரோக்கியசாமியும் அந்த பெண்ணிடம் உடன் இருக்குமாறு வற்புறுத்தியதோடு வலுக்கட்டாயமாக இழுத்து பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதனையடுத்து அந்த நபரை உதறி தள்ளிய இளம்பெண், எதுக்காக இந்த மாதிரி செய்றீங்க, பணம் வட்டிக்கு தந்தா தாங்க, இல்லனா இங்கிருந்து கிளம்புங்க என்று திட்டி அனுப்பியுள்ளார். தொடர்ந்து தன்னிடம் தவறாக நடந்து கொண்ட வீடியோவை ஆதாரமாக வைத்து இளம்பெண் போலீசில் புகார் கொடுத்ததை அடுத்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரை கைது செய்த போலீசார் முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்து விசாரித்து வருகின்றனர். இதுபோன்ற நிறைய பெண்களிடம் பணம் தருவதாக சொல்லி ஆரோக்கியசாமி பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்துள்ள நிலையில் அவருக்கு கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார். குறிப்பாக அப்பகுதியை சேர்ந்த பெண்களுக்கு மட்டும் வட்டிக்கு பணம் கொடுத்து அவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதை வாடிக்கையாக வைத்திருந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நான் அவசரத்துக்கு பணம் வேணும்னு ஆரோக்கியசாமி வாத்தியார் அவர்கிட்ட பணம் கேட்டிருந்தேன். ஒரு 15,000 கேட்டிருந்தேன். ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, நான் தரேம்மா நான், ஆனால் அதுக்கு பதில் நீங்கள் நான் ஒய்ஃப் இல்லாமல் இருக்கேன், நீங்கள் என்கிட்ட தப்பாக பேசினாரு. அதுக்கு நான் சொன்னேன், சார் நான் அவசரத்துக்கு தான் உங்கள்கிட்ட நான் பணம் கேட்குறேன், நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இதனால் என்ன இருக்குது, நீ இந்த 15,000 நான் உனக்கு தரேன், ஆனால் நீ அதை எனக்கு திருப்பி தர வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் சொன்னேன், அது அந்த மாதிரி ஆள் நான் இல்லை சார், நீங்கள் அந்த மாதிரி நினச்சா எனக்கு பணமே தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்.